தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க, பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அட நான் கூட வாழ்க, நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. ஏய், உன்கிட்ட தான் கேட்டேன், புரியுதா புரியலையா? உங்கள் சித்தி சித்தப்பா எங்கே போய் நீ பார்த்துட்டு வந்த? சரியா? எனக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீயா சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்கு உங்கள் சித்தி சித்தப்பா வந்தாங்க? நான் உன்னை வாட்ச் பண்ணாமல் இல்லை, வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? அவங்களுக்கு பயந்துட்டு நீ எதையும் மறைக்காத. சரியா? இவன் இங்கே தானே சுற்றிட்டு இருந்தான். இவன் எப்படி இந்த புள்ளைய இங்கே போனியா அங்கே போனியா கேள்வி கேட்குறான். ஒரு வேளை சந்தேகப்படுறானோ? சீச்சு, அந்த மாதிரி ஆள் இவன் கிடையாது. ஒரு வேளை இவனுக்கு எந்த பிரச்சனையாக இருக்குமோ? நான் சொல்கிறேன், நம்ப போகிறீங்களா இல்லையா? நான் எங்கேயும் போகல ஆதி, நம்புங்க ஆதி. நான் எங்கே போனேன்? நீங்கள் தான் வாட்ச் பண்ணுறீங்களா? நான் எங்கே போனேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாமல்? பஸ் ஸ்டாண்டு போனேன், பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன். உங்கள் சித்தியும் சித்தப்பா வந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் நீ பச்சை குத்திட்டு வந்திருக்க. இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல், என்ன நடந்துச்சு? ரைட்டு, இவங்க சித்தியும் சித்தப்பா வந்து மிரட்டியிருக்காங்க. சரிதான். அவங்க வந்து எதுவும் சொல்லாது வந்தாங்க. என்ன பண்ணுற, காலேஜ் போகலன்னு தான் கேட்டாங்க. மற்றபடி அவங்க எதுவும் கேட்கல. அது வாய் டைப் அடிக்கிற பார்த்தாலே ஏதோ பிரச்சனை தான். சரிதான். சரி கௌசி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. என்ன நடந்தது? உங்கள் சித்தி சித்தப்பா எதுக்கு வந்தாங்க? ஆதி ஆதி டே முதல்ல புடிடா, கீழே விழுந்துட போகிறாடா. கீழே விழுந்தானா மண்டடி போட்டுச்சுன்னா அவ்வளோதான். இருடா, புடுறா அவளை. கௌசிம்மா என்னடா செய்யுது? ஏன்டா என்னடா தலை சுத்துதா? சாப்பிட்டியே இல்லையடி நீ முதல்ல? ஐயோ, மயக்க போட்டு கீழே விழுந்தா விட்டுருவான்னு பார்த்தா என்னென்னமோ கொஸ்டின் கேட்குறானே. ஐயோ, எனக்கு ஒன்றுமே இல்லையே, கண்டுபிடிச்சனா தோலை உடிச்சிருவானே. காலைல சாப்பிட்டாதி மாதிரி இருக்கு. நிஜமா சொல்லு, சாப்பிட்டியா? நேற்று நைட்டே ஃபீவர்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. டேப்லெட் போடுறதுக்காக சும்மா ரெண்டு வாய் இட்லி மட்டும் ஊட்டிக்கிட்டே தவிர மற்றபடி சாப்பிடலடி. அதனால எது பிரச்சனையாகிட போகுது. அடச்சை, இவெல்லாம் எப்படி டிஎஸ்பி ஆனா? கூமுட்ட வயல எனக்கு ஒன்றுமே இல்லைடா. இவன்கிட்ட தப்பிக்கலான்னு பார்த்து மயக்க மூட்டை விழுற மாதிரி நடிச்சேன்னா என்னையே என்னமோ கேள்வி கேட்குறேன். கேட்குற கேள்வியில் நான் மயக்கம் போல ஒன்றும் போல ஏஞ்சி ஓடிடும் போலையே. ஒன்றை தாண்டி கேட்டேன், அந்தளவுக்கு கிருகிருன்னு வருதா? வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்போ நான் யாரு? கம்பவுண்டரா? எனக்கே தெரியலையே. எனக்கு பைத்தியம் முத்திருச்சா? ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கோம். அந்த சிந்தனை கூட அவனுக்கு இல்லையே. நல்ல வேலை, அப்படியாவது எஸ் ஆகிடும் இங்கேருந்து. சரி வாடி, உன்னை தூக்கிட்டு போகிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்ப்போம். லோ ப்ரெஷராக இருந்தாலும் இருக்கும். ஏன்னா நேற்று நைட்லேருந்து சாப்பிடல. நேற்று நைட்டு மட்டும்தான் சாப்பிட்லையா இல்லை நேற்று காலையிலேருந்து சாப்பிட்லையா என்னன்னு எதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியல. உங்கள் சித்தி சித்தப்பா வந்து நீ சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. லோ ப்ரெஷர் தான் காரணமாக இருக்கும். சரிவா, நம்ம போவோம். அது எப்படி இவனே முடிவு பண்ணிக்கிறான் லோ ப்ரெஷராக இருந்தால் தான் மயக்கம் வரும்னு? இந்த பொண்ணை பார்த்தா லோ ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியலையே. லோ ப்ரெஷராக இருந்ததுன்னா இன்னும் சுத்தமாக கண்ணே திறக்க முடியாது. அந்தளவுக்கு கீழே விட வேண்டியதான். நம்ம ஜீனி எதோ சாக்லேட் கேட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக எழுச்சி உட்காருவா. இந்த பொண்ணு ஏதோ மூஞ்சி வாடி போன மூஞ்சி மாதிரி வச்சு படுத்துருக்கேன். இந்த பொண்ணுக்கு லோ ப்ரெஷர்லாம் இல்லை, இவனை ஏமாத்துது.
நீ அவனை வேணா ஏமாத்தலாமா, என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, பார்த்துக்கலாமா இரு. டேய் டே சின்னகுட்டி, டேய். என்ன அது சின்ன குட்டியா? என்னடா பேர் இது சின்ன குட்டி வெள்ளை கட்டின்னு? சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ? வா ப்ரோ, நம்ம ஏதோ ஹாஸ்பிட்டல் போவோம், வா ப்ரோ. அவளை ஏதோ மயக்கத்தில் உட்காந்துருக்கா ப்ரோ, அவளால் முடியல ப்ரோ, வா ப்ரோ போவோம். அப்படியே தம்பி, அப்போ நான் யாரு? மாட்டாஸ்பத்திரி டாக்டரா? இந்த ஆளே சும்மான் இருந்தாலும் அந்த ஆளே சும்மான் இருக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ டாக்டரே, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா, நான் கொஞ்ச நாளை பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்போதான் இவர் என்னை விடுவார், இல்லைன்னா இவர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. எப்பா அட ஆமாம்ல, நீ டாக்டர் தானே, அது ஞாபகமே இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. வா ப்ரோ, இவளுக்கு என்னென்னு வந்து பாரு ப்ரோ. இவனை முன்னாடி வச்சுட்டு வந்து இப்படி நான் என்ன பிரச்சனை கேட்க முடியாது, தனியாக வச்சு தான் கேட்கணும், கேட்டு பதில் சொல்கிறேன் இவன்கிட்ட. டேய், அவளை கூட்டிகிட்டு வந்து முதல்ல உள்ளே போடுறா, லோ ப்ரெஷரா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையை முதல்ல பார்க்கணும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அண்ணன் தம்பியெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. ஐயோ கடவுளே, வா உள்ளே வா, பேசிக்கலாம் வா. யோ யோ, நீ டாக்டர் தானா, இல்லை டாக்டர் வேஷம் போட்டு வந்திருக்கியா? ஆ டேய், எதுக்குடா இப்போ அப்படி கேட்கிட்ட? அப்புறம் என்ன, அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, அவன் மூஞ்சியே குறுன்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எடு, இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், இன்ஜெக்ஷன் பண்ணு, ஒரு ட்ரிப்பு போடணும், ட்ரிப்பு போடு, இப்படி பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க. ஏன் அவளை காலி பிளான் பண்ணிட்டியோ? ஐயோ, இவரே சும்மான் இருந்தாலும் அவரே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. இவர் உசுப்பேத்திர ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டானா நான் மயக்கம் போட்டு விடுன்னு தெரிஞ்சிருமே. பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்கடா. டேய், நான் பாவண்டா, தெரியாதனமா இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். யாரு? நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன். என்னை வாங்கி கட்டிக்காத என்கிட்ட. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, எதனால் மயக்கம் போட்டு விழுந்தானே பார்த்துட்டு இருக்கேன், டேட்டு குத்திருக்காங்கிற, அப்புறம் சாப்பிடாம இருக்கானுங்கிற. ட்ரிப்லாம் போட்டால் சரியாகாது, சரியா? 4 இன்ஜெக்ஷன் பண்ணணும், அதுக்கு தான். என்னது நாளா? நான் ஒன்றுக்கே ஜோலி முடிஞ்சிருமே, நாளுங்கிறாரு. ஐயோ, எப்படியாவது அவரை வெளில அனுப்பிட்டு இருந்து எஸ் ஆயிடலாம். சரி சரி, சாரி, கோவப்படாத. 4 விசிலாம் வேண்டாம், ஒரு விசில எழுப்பிடுவாங்க, தாங்க மாட்டேன். நான் ஒரு விசில எழுப்புறேன், நீ முதல்ல கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு. நீங்கள் இருந்தால் ட்ரீட்மெண்ட் பார்க்க விட மாட்டேன், நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு. அவள் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு நான் உன்னை கூப்பிட்றேன், அப்புறமாவா. நான் வெளில போய்ட்டு நீ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன்னா, இப்போ நீ இங்கேருந்து போறியா? அவளுக்கு போட வேண்டிய விஷயம் உனக்கு போட்டா? என்னை காலை வர விட்டா போதும், இவன் எங்கேருந்து குழிக்குள்ளே இருந்து எழுந்தாலும் எழுந்து வந்துடுவான் போல. அப்பா, அந்த பயம் இருக்கட்டும், இரு உனக்கு வந்து பேசிக்கிறேன். கௌசி கண்ணை துறமா அவன் போயிட்டான். இவர் எப்படியா கண்டுபிடிச்சாரு நான் மயக்கம் போடலன்னு? நான் சொன்ன திறந்துடாத கௌசி, போட்டு விட வாங்க இருந்தாலே. கண்ணை துறமா, நான் டாக்டரு, சரியா? 5 வருஷம் நானும் சும்மா படிச்சுட்டு இல்லை என்ன. கண்ணை திறந்தாதான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டாதான் எனக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், சரியா? கண்ணை திறன். நான் சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? எதனால் உங்கள் சித்தப்பா சித்தி ஒன்று மிரட்டுறாங்க? அது என்கிட்ட சொல்லி, என்னால் முடிஞ்ச சொல்யூஷன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு தரேன், சரியா? அமைதியாக இருக்காது. உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு தினம் நீனும் செத்து அவனும் செத்து ஒரு நரகத்தில் வாழாதீங்க. அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்ததோட இருக்கட்டும், நீங்கள் அந்த வாழ்க்கையில் வாழ வேண்டாம், சரியா? என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்கள். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். உங்களுக்கு தான் இது பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏம்மா, நான் டாக்டர்டா, சரியா? நான் டெர்மலாஜிஸ்ட் மட்டும் இல்லை, சைக்காட்ரிஸ்ட்டும் படிச்சிருக்கேன், சரியா? உன்னோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்ன சொல்லு, நீ அடிக்கிற அந்த பதட்டமாக பேசுகிறது தெரியுமா? வாய் படப்படன்னு அடிக்க தெரியுமா? அதிலே கண்டுபிடிச்சிட்டா உனக்கும் சித்திக்கு இது பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லு, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். நரகத்தில் வாழாதீங்கம்மா, இதாக தான் சொல்லு. அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. சில பேருக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு, எனக்கு, ஆதிக்கு எல்லாருக்கும் நல்லது, சரிங்களா? அது ஒரு காரணம் தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, மறைக்கணும் ஒன்றும் கிடையாது. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன்.
என்ன ஆதி வாட்ச் பண்ணுறாருங்கிறது தெரியும், எங்கள் சித்தி சித்தப்பா வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் யாருக்கு என்ன ஆபத்து வருங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஒதுங்கி போகிறேன். சரிங்களா? அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் தான் மயக்கம் போடாமல் அடிச்சுனே தவிர மற்றபடி அவரை ஏமாத்தினவங்க எந்த எண்ணமும் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கிட்ட எல்லா ஒன்றையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தை நான் பார்த்துப்பேன். என்ன கோச்சிக்காதீங்க. உன் மைண்டை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் அவன்கிட்ட இருக்கிற உண்மையை சொல்ல பாரு. சரியா? உனக்குள்ளேயே வச்சுட்டு நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், அது அவனுக்கு பிரச்சனையாக வந்து முடியுதோ இல்லை உனக்கு கண்டிப்பாக பிரச்சனையில் தான் வந்து முடியும். சரியா? சரி, ஒரு அண்ணங்கிற முறையில் நான் கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில் நீ சொல்லலை. உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுது, வேறு என்கிட்ட இருந்தால் வேறு யார் என்கிட்ட சொன்னால் வேறு யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். சரியா? ஆதிக்கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ ஸ்மூத்தாக முடிக்கணுமோ அதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக நான் முடிச்சு உன்னை நான் காப்பாற்றிட்டு நான் போயிடுவேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால். உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குண்ணே. நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். என் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, என் கூட பிறந்த அண்ணன் நினச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? என்னைக்கா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். அது ஆதி தெரியாமல் மறைச்சு நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். இது என் மேலே சத்தியாண்ணே. ஐயோ, என்னடா சத்தியங்கத்தின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறேன். உனக்கு பிரச்சனை என் அண்ணன் நினச்சி சொன்னால் உனக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ சொல்யூஷன் வழி காமிச்சு விட்ருவோம். சரியா? சரி, இப்போதைக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ட்ரிப் போட்டிருக்கேன், நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி சமாளிக்கிறேன். உனக்குலாம் ஏதோ கஷ்டம் இருக்குது, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. சரிண்ணே, கண்டிப்பாக. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி அமைதியாக உட்காந்து பிளானில் இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேன். ஏன் இப்படி அமைதியாகவே இருக்கீங்க? என்ன அது கோவமா? 2 அடின்னு கூட அடிச்சிருங்க. அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? நீ ஏம்மா பேச மாட்டேன்? நீ வந்து படுத்துட்ட, நான் அலைஞ்சு நான் பட்டபாடு எனக்கு அந்த கடவுளுக்கு தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? என்ன பாடு பட்டுருப்பேன்னு தான் தெரியும். ஒவ்வொரு செகண்ட் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உயிர் போய் போய் வருதுடி எனக்கு. இப்போ அசால்ட்டாக நீ சொல்கிற ஏன் அமைதியாக உட்காந்துருக்கீங்க? அந்த இடத்துல இருந்து பார்த்தா அவனுக்கு தெரியும் நீ அமைதியாக தான் இப்போ உட்காந்துருந்துருப்பேன் நேரம். என்ன அப்படி தானே? கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கதிகளுங்க வச்சுட்டல. ஏண்டி பெட்ரோல் வடை வேறு மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு கையில் ஒரு கால் பண்ணுறது ஃபோனு கொண்டு போயிருந்துருக்கலாம். எத்தனை டைம் சொல்கிறேன் உனக்கு பிரச்சனை, உனக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்குது. கையில் ஃபோனு வச்சுக்கோ. நீ ஃபோனை வச்சுருந்தா தான் யாருக்கா ஆத்திர வச்சுட்டு ஃபோன் அடிக்க முடியும். ஃபோனை கையில் எத்தனை இடம் சொல்லியிருக்கேன். ஃபோன் அங்கே ரூமில் வச்சு ரெடி பண்ணோன்னே எங்கே போனால் ஃபோனை கையில் தூக்கிட்டு போகிறேன். இதில் போய்ட்டு எனக்கு எப்படி நடக்கும் நான் கனவாக கண்டேன். சத்தியமாக நினச்சி விட பார்க்கல இப்படிலாம் ஆகும். நான் அன்னைக்கு நினச்சிட்டேன் அவங்க விட்டு போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் கடவுள்கிட்ட போராடி விட உங்களுக்காக பேசிட்டேன்னு வந்திருக்கேன். நீ பேசு, நீ எதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆனால் நீலாம் போயிருந்தா வச்சுக்கேன் நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துருந்துருப்பேன். நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துருவீங்க அப்படி தானே? நாளைனா நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆமாம், நீ செத்து போயிட்டேன்னு உடனே நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியும்? என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத என்னடி பண்ணுறது? இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட ஒரு டாக்டர் பொண்ணு ஒன்று வந்துச்சு, அதுக்கு கூடயே ஒரு நர்ஸும் வந்துச்சு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தேன். அந்த பொண்ணு நான் பேசிட்டு தானே இருந்தேன், தெரியல உனக்கு? அரவிந்த் வேணாம், எனக்கு கோவம் வருது, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நீ கோவப்பட்ட நான் பேசணுமா? நீ கோவப்பட்டா நான் என்ன பண்ணுறது? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒழுங்கு மாதிரி தான் ஏஞ்சி போனியும் நல்லதெல்லாம் பாட்டில் கழட்டி அடிச்சு விடுவேன். நீ பாட்டில் கழட்டி அடித்தாலும் சரி, மானிட்டர் கழட்டி அடித்தாலும் சரி, நான் இங்கே எங்கேயாவது போகிற மாதிரி கிடையாது. டே வேண்டாம், ஒழுங்கு மாதிரி தான் ஏஞ்சி போயிடு, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியாது. மரியாதை ஏஞ்சி போட இல்லை. நான் என்ன வெங்காயத்துக்கு போகணும்? நீ கோவப்பட்டு வாடா போடணும் பேசினா நான் வெளில போயிடணும்னா பார்த்துக்கலாண்டி. நீ ஏன் நான் இருடி வேற அரவிந்த் வெளில அந்த பொண்ணு உனக்கு கூப்பிட்டே இருந்து அரசு பண்ணான்னு தெரியலவா? செத்தன் செவனாண்டி. டே ஒழுங்கு மாதிரி தான் வெளில போயிடு, இல்லை நீங்கள் ஒன்று கொண்டே போடுவேன். யார் இப்போ வெளில போக சொன்னா? அதுவும் வாடா பண்ண கூப்பிட்ற, அப்படி கூப்பிட மாட்டாள் என்னெல்லாம். அது அரவிந்தே தான் இருக்கும். ஏய் ஒன்றா சொன்ன மரியாதை வெளில போயிடல, கொண்டே போடும் இன்னைக்கு. ஐயோ தெரியாமல் இது 2 சண்டைக்கு இடையில வந்து மாட்டிக்கிட்டேன்னு பானங்கிட்ட கேள்வி கேட்பாள் இனிமேலே. எப்படி ஓட்ட போகிற இவ்வளோ வச்சுக்கிட்டு?
அட இத்து பண்ண நாயே வாய வச்சு சும்மா இல்லாம அந்த பிள்ளை என்ன மானங்கிட்ட கேள்வி கேட்குற. ஏன்டா அப்படி பண்ற? என்னடா பண்ண அந்த பிள்ளைய? நான் ஒன்றும் பண்ணல. அன்னைக்கு டாக்டருக்கு பின்னாடி ஒரு நர்ஸ் பொண்ணு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சுல, அதை தான் சொன்னேன். அதான் இந்த கொந்தளிச்சு நிற்கிறேன், நீ இடையில வந்து மாட்டிக்கிட்டு. உங்க போதைக்கு நான் ஊருக்காயடா தெரியாம வந்து சிக்கிட்டேன். டே என்னை விட்டுருக்கடா, நான் போறேன். இல்லை மச்சான், கம்பெனிக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் நில்லுன்னா. செருப்பு நாயே, செருப்பு பறந்து போகிற நாயே. அந்த பிள்ளைய வெறுப்பேற்றிட்டு, ஏம்மா அவன் பேசுறலாம் உண்மை இல்லைம்மா, அவன் உன்னை தவிர எவளையும் பார்க்க மாட்டான், அவன் சும்மா அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அதுக்கு நீ மூஞ்சி தூக்கி நிற்காத. அதுக்கு நீ எவனை பார்த்தாலும் நம்ம மானங்கிட்ட கேள்வி கேட்காதம்மா. என்ன மாதிரி எல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டானுங்க. டாக்டர்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான், அவன் எங்கே? அவனா? அவன் இந்நேரம் ஆதிக்கிட்ட மாட்டி முழிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அவனான போய் பார்த்து அவனுக்கு வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரியா? எப்பா சாமி, ஆளை விடுறா சாமி. அவன் டாக்டர் படிச்சுட்டு உங்கள்கிட்ட செவத்தில் அடிச்ச பந்த மாதிரி ஓங்கிட்ட அடிச்சு, இங்கே இங்கேருந்து அடிச்சு அங்கே போ. அவனும் பாவம் தான்டா. ஆனால் அவன் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அரவிந்த். அது என்னன்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும். ஆமாண்டா, மேரேஜ் ஆகி ஒய்ஃப் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணான் ஒரு டைம். அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஒரு காலோ மெசேஜோ, சிம்மை கூட மாற்றிட்டான். இப்போ இவளுக்கு வந்து சிசேரியன் பண்ண அவன் ஆள் வராமல் இருந்தானே, அவன் டாக்டர் ஆகிட்டான். இப்படி தான் இருக்காங்க, அது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு தான் நான் அவனுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். பாவம்டா, ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஒய்ஃபோட ஒன்றா தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் இது மேரேஜ் லைஃப்பில் ஏதோ விதி விளையாண்டுடுச்சுடா. என்னன்னு தான் தெரியல. நான் அன்னைக்கு கேட்டேன் அவனை, நீங்களாம் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் இவன் நார்மல் ஆகிட்டான்னு வெளில கொஞ்சம் வந்தான் தெரியுமா, நீ பார்த்துட்டு பாடன்னு கேட்க சொல்லும்போது, நான் பார்த்துட்டு வெளில அவுட்டிங் போகும்போது ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சலிச்சுட்டு சொன்னான். அதுக்கு என்னன்னு தெரியல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி பார்ப்போம். இவெல்லாம் கொஞ்சம் இப்போ நார்மல் ஆகிட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை உட்காந்து பேசி அவனை சால்வ் பண்ணி விடும். சரியா? ஆமாம் மச்சா. ஏம்மா அவன் பேசுனது பெருசாக எடுத்துகிட்டு இருக்காத. அவன் விளையாண்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். உன்னை தர அவன் லைஃப்பில் வேறு வாழ்க்கையே கிடையாது. நீங்களாம் செத்து போகிற அளவில் இருந்தான். அவன் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கல. அவன் முதல்ல சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் நீ எதுவும் சாப்பிடு. சரியா? நான் வெளில வரேன். அரவிந்த், இன்னும் சாப்பிடல. எனக்கு என்ன அரவிந்த் வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ கடவுளே, முதல்ல சாப்பிடுங்க அரவிந்த். இது ஜூஸ் வாங்கிட்டு சொல்லி குடிங்க அரவிந்த். ஏன் அரவிந்த் இப்படி பண்ணுறீங்க? ஏண்டி, உன்னை குத்து உயிரும் கொடை உயிருமா போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்ப, சிரிச்சிட்டு இருப்பேன்னு பார்த்தியா? என்னடி நினச்சிட்டு இருக்க? இங்கே மட்டும்தான் வாயில் மட்டும்தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. உயிரின உள்ளத்துலேயும் உசுர்லையும் நீந்தாண்டி. சரியா? கத்தியின்றி ரத்தமின்றி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தோ உனக்கில்லேன்னு கவலைப்படாத. அட அன்புலதான் உலகம் இங்கே கவலைப்படாத. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லாம இப்படி என்ன தன்னந்தனியா விட்டுட்டு நீனும் போயிட்ட. எனக்கு தங்கச்சி இவதான் தெரியும் போது அவளை உயிர் எடுக்கிற நிலைமைக்கு நான் போய் உணர்ந்து போனான். என் தங்கச்சின்னு பார்த்து பயப்படுறம்மா. ஏம்மா என்ன தன்னந்தனியா விட்டுட்டு போன நீ என்ன சேர்த்தே கூட்ட போயிருக்கலாம்ல. உனக்கு தெரியாதம்மா, நம்ம போயிட்டா நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க ஆளை இந்த உலகத்துல கிடையாதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதம்மா. தன்னந்தனி உலகத்துல ஒன்னத்துக்கு ஆகாத அப்பங்கிட்ட என்னை கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டியம்மா. ஏம்மா, உன் பொண்ணு மட்டும் தூக்கிட்டு போக தெரிஞ்ச உனக்கு என்னையாம கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா உனக்கு வேண்டாதொன்ன போயிட்டேன் நான். அதனாலதான் என்ன இந்த உலகத்துல உங்க அப்பா கூட இருந்து கஷ்டப்படுறா. நாளைக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியாம்மா நீ. டெய்லியும் அணுவா சித்திரவதைப்பட்டுதாம்மா நான் இருந்தேன். நான் வெளில அம்மா அப்படி இருப்பேன். என் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளு போயிடுவாரு. ஆனா அவங்க என்ன பண்ற கொடுமை இருக்கு தெரியுமா? வெளில சொல்ல முடியாதுமா. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை படுத்தி எடுப்பாங்க தெரியுமா? இருந்தாலும் வேற வழி இல்லாம அங்க இருந்தேன்.
வேற வேற இடத்துக்கு போக முடியாதும்மா. போக நாதி இல்லை. ஏன்னா அனாதையாவே இருந்துட்டேன். ஒரு சின்ன வயசுல அவங்க பொண்ணு பசங்கள்லாம் விளையாட விடுவாங்க. என்ன விளையாடலாம் விட மாட்டாங்கம்மா. வச்சு வீட்டில் வச்சு அடிச்சுதாம்மா வளர்த்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் உணர்ற நேரம் எனக்கு எல்லாருமே இல்லை. நீ இப்படிதானே கடைசி வரைக்கும் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்கம்மா. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆளே கிடையாதும்மா. நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எப்பயும் ஃபோன் அடிப்பாங்கன்னு தெரியல. ஃபோன் அடிச்சா மதுவை கொண்டாட்டி அந்த கேட்பாங்க. ஆனா அவளை கொல்ல சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இப்போதாம்மா புரியுது. அப்பா ப்ராப்பர்ட்டி எல்லாமே மது பேர்ல தாம்மா எழுதி வச்சிருக்காரு. அதனால மட்டும்தாம்மா இப்படி அவளை கொல்ல சுத்திட்டு இருக்காங்க. அரவிந்த் மாதி இல்லைன்னா அவளை என்னைக்கோ கொண்டிருப்பாங்கம்மா. எனக்கு துடிக்கும்மா. அவளை கொல்லுவாங்க. நான் வேண்டான்னு எவ்வளவோ மறுத்து பார்ப்பேன். அவளை கொல்லலைன்னான்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ சித்திரவதைப்படுத்துவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவோன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் மேலே எந்த தப்பும் இருக்காது. இல்லாத கேஸில் உள்ள போட்டு ஆயில் ஃபுல்லாக உள்ளே இருக்க வைப்பேன்னு சொல்லுவாங்க. நீ அவளை கொல்லலைன்னா வேற ஆளை வச்சு கொல்லுவேன்னு சொல்லுவாங்கம்மா. நான் எந்த தைரியத்துலம்மா நான் கொல்ல மாட்டேன்னு வர முடியும்? நானா இருந்தா ஒரு நாள் 2 நாள் தாக்கு முடிச்சுட்டு அப்படியே காப்பாத்துலன்னு பார்த்தம்மா. அவ உடம்புல பராஸ்பரஸ் கலந்து எனக்கு தெரியாதும்மா. அவங்க என்ன பெட்ரோல் மட்டும் ஊற்றி கொளுத்தி விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நான் உள்ள அதுக்கே ஏசியை போட்டு விட்டுட்டு தான் பெட்ரோல் போட்டு அப்படி காஞ்சிரும் நினைச்சு. ஆனால் முடியலம்மா. பத்திக்கிற வேகம் பராஸ்பரஸ் அதுக்கும் ஹீட்டுக்கு அதுக்கு பத்திக்கிச்சுமா. அவளை பற்ற விட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. என்னன்னு தெரிஞ்சிருக்காதும்மா. ஏம்மா எனக்கு இந்த தண்டனை? ஒரு நாள் என் தங்கச்சியா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவான் நம்பிக்கையில இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். இனிமேல் எனக்கு அப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி எந்த ஒரு உறவுமே வேண்டாம். என் தங்கச்சியை மட்டும் நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும்மா. ஏன்னா அப்படி இருக்குமா. என் கூட இருந்து நீ தான் என்னை வழி நடத்தணும். எனக்கு கைவிட்டாது. உன்னைதான் நம்பியிருக்க. இப்போ எனக்கு இந்த உண்மை இது வரைக்கும் ஆதி சொல்லி தான் எனக்கு தெரியும். அவன் சொல்லனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பயமா இருக்கு. அதுக்குள்ள யாரோ ஃபோனுக்கு அடிக்கிறாங்க. யாருன்னு வேற தெரியல. ஐயோ இந்த ஆளா போச்சு. நான் என்ன பதில் சொல்ல போறேன்?